இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது ஒருவர் பிறந்த தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் 9ஆம் எண் வரும் பொழுது இவர்களுடைய பயணம் எவ்வாறு இருக்கும்? The number 9 stands in symbolism for the planet Mars. தமிழில் செவ்வாய் என்ற கிரகத்துக்கு குறிக்கப்பட்டுள்ளது. இதன் காரகத்துவம் அங்காரகன், அதாவது சகோதர காரகன் என்றும் யுத்த காரகன் என்றும் இரத்த காரகன் என்றும் கூட நாம் இந்த கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கலாம். எதிரிகளை பந்தாடி எதிர்ப்புகளை முறியடித்து தாம் செல்லக்கூடிய இடங்களில் ஒரு முத்திரையை பதித்து வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த 9ஆம் எண் கொடுக்கிறது. ஜோதிடத்தில் மேஷம், விருச்சிகம் இந்த 2 வீடுகளும் ஆட்சி வீடுகள். மகரத்தில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீசமடைகிறது. அதாவது சேனாதிபதி என்பது தான் இந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு அழைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 9ஆம் எண் சொல்லக்கூடிய செவ்வாய் பூமி நிலை காரகன் என்றும், ஆண் கிரகம், அதாவது இந்த கிரகமானது ஒரு ஆண் கிரகம், பூமி நிலை காரகன் என்றும் இதற்கு காரகத்துவம். சகோதர காரகன் சகம் பிளஸ் உதிரம் என்றும் இதற்கு ஆதிபத்தியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த 9ஆம் எண்ணை எடுத்துக்கொண்டால் நவரத்தினங்கள், நவக்கிரகங்கள், நவரசங்கள், நவ நதிகள், நவ தாதுக்கள், நவ பாஷாணங்கள். நவம் என்பது நமது சாஸ்திரங்களில் நம்மளது முயற்சிக்குண்டான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மந்திர ஜபம் செய்யும் பொழுது 45 உரு அல்லது 108 உரு கொடுக்க வேண்டும். ஒரு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா, 45 நாள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1008 உரு ஜபம் செய்ய வேண்டும் என்பது போல் பல விஷயங்கள் இந்த 9ஆம் எண் முடிவையும் முடிவில் வெற்றியையும் கொடுப்பதாகத்தான் கருதப்படுகிறது. இந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நடிகர் நாகேஷ் 9ஆம் தேதி பிறந்தவர். பிரபல டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் 9ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்தான். எடுத்த காரியத்தை அயராது முடிப்பார்கள், முடிவில் ஜெயிப்பார்கள். அவர்தான் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள். அதாவது 100 கிலோமீட்டர் ஸ்கிப்பிங் செய்கிறார், 500 கிலோமீட்டர் அவர் 4 நாட்களில் சைக்கிள் ஓட்டுகிறார், தொடர்ந்து 200 கிலோமீட்டர் ஓய்வில்லாமல் மிதிவண்டி ஓட்டி கின்னஸ் ரெக்கார்டு புரிகிறார் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே. ஒரு சிறு முயற்சி கூட ஒரு பெரிய போராட்டமாக களத்தில் இறங்கி இரவு பகல் பாராமல், தூக்கமில்லாமல், உணவில்லாமல் அதில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வெறியுடன் செயல்படுபவர்கள். எவராலும் முடியவில்லை, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அதர் பர்சன்ஸ் பட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ என்று சொல்கிறோமே. உங்களால் மட்டும்தான் இந்த வேலையை முடிக்க முடியும் என்று நாம் அவர்களிடம் சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை முடிப்பதில் முதன்மையானவர்கள் இவர்கள்தான். இவர்களிடம் அபாரமான தன்னம்பிக்கை, வீரம், தைரியம், விடாமுயற்சி, கடைசி நிமிடம் வரை காத்திருந்து அந்த வெற்றியை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களிடம் உண்டு. சமுதாய நலனுக்காகவும் இவர்கள் அதிகமாக சமுதாய நலனுக்கும் இவர்கள் அதிகமாக பாடுபடுவார்கள். நாட்டையே வீடு போல் பராமரிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள். சட்ட திட்டங்களை மதித்து நடப்பார்கள். இவர்களது பேச்சிலும் செயலிலும் எப்பொழுதும் ஒரு தீவிரம் என்பது காணப்படும். கற்பனை உலகில் மூழ்கி இருக்காது. கற்பனைகளுக்கு நடுவே வாழ்வது என்பது இவர்களுக்கு பிடிக்காது. நடைமுறையில் இறங்கி விடுவார்கள். எதையும் செயல்படுத்துவதில் ஆர்வம் அதிகம் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. வாழ்க்கை குறித்து ஒரு ஆரோக்கியமான கண்ணோட்டம் இவர்களிடம் காணப்படும். இவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளை இவர்களே உருவாக்கி கொள்வார்கள். ஐ நெவர் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பட் ஐ கிரியேட் ஒன் என்று சொல்பவர்கள் இவர்கள்தான்.
இவர்களது சுதந்திரத்தில் மற்றவர்கள் வருவதை இவர்கள் விரும்புவதில்லை. வீர தீர செயல்களிலும் மற்றவர்கள் வியக்கும் அசாதாரணமான செயல்களிலும் தான் இவர்களுக்கு நாட்டம் அதிகம் உண்டு. இவர்கள் பேசும் பொழுது கூட பளிச்சென்று மனதில் பட்டதை பேசிவிடுவார்கள். சுற்றி வளைத்து பேசுவது என்பது இவர்களுக்கு தெரியாது. பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்தி விடுவார்கள். தலைமை பொறுப்புகளை தாங்கி நிற்பதில், பலரை ஊக்குவிப்பதில், அதாவது நாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த டீம் லீடர்ஸ், ஹெட், மார்க்கெட்டிங் ஹெட் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த அளவுக்கு ஏராளமான நபர்களை மோட்டிவேட் செய்யக்கூடிய பக்குவம் என்பது இவர்களிடம் உண்டு. ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இவர்கள் சிக்குவதில்லை. பல புதுமைகளையும் மாற்றங்களையும் தமக்காகவும் தம்மை சார்ந்தவர்களுக்காகவும் வரவேற்பதற்கு காத்திருப்பார்கள். சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் பல ஆக்கப்பூர்வமான செயல்களில் இறங்குவார்கள். குடும்பத்தினர் மேல் அதிக ஈடுபாடு என்பது இவர்களுக்கு உண்டு. பூஜை புனஸ்காரங்கள் போன்ற விஷயங்களில் ஓரளவுக்கு ஈடுபாடு இருந்தாலும் இவர்களெல்லாம் நடைமுறை வெற்றியைத்தான் அதிகமாக விரும்புவார்கள். தமது அறிவாற்றல் மூலம் எதிரிகளின் தகுதிகளையும் அவர்களது வளர்ச்சியையும் வெகு எளிதாக இவர்கள் கணிதம் செய்து விடுவார்கள். அதற்கேற்றவாறு தங்களை அப்டேட் செய்து கொண்டே இருப்பார்கள். சமாதானமா அல்லது போரா என்று வரும் பொழுது போர்தான் முதலில் இவர்கள் பக்கம் வரும். பிறகு அவர்கள் சமாதானத்துக்கு வந்தால்தான் இவர்களும் கொஞ்சம் இறங்கி வருவார்கள். மேலும் இவர்கள் உடலின் பலத்தை பெரிதுமாக விரும்புவார்கள். அதனால்தான் இந்த தேதிகளில் பிறந்த பலரை காவல்துறை அதிகாரிகளாக, ஸ்போர்ட்ஸ் துறைகள், குத்துச்சண்டை வீரர்கள், அசாத்தியமான உடல் சாதனை செய்யக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காணலாம். மிதிமிஞ்சின சேவைகள் செய்து நாட்டை காப்பாற்றும் சிப்பாய்களாக இருந்தாலும் இராணுவம் போன்ற துறைகளில் டாப் போஸ்டில் இருப்பவர்களாக நாம் இவர்களை காண முடியும். தனக்கென்று எப்பேற்பட்ட ஒரு துயரம் வந்தாலும் அதனை தாங்கிக்கக்கூடிய சக்தி இவர்களிடம் உண்டு. இதில் பல நபர்களை இன்று அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக நாம் இவர்களை காண முடியும். ஒரு சதையை அறுக்கும் பொழுது அந்த இரத்தத்தை பார்த்தால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அருவருப்பு, அந்த உணர்வுகள் எல்லாம் இவர்களிடம் இருக்காது. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே தாரகமான மந்திரம். போராடி வெல்வார்கள். பலரை சுய தொழில்களில் காணலாம். மிலிட்ரி, போலீஸ், இந்த ஓட்டப்பந்தயம், வேகம், மேலும் இந்த ரெஸ்டாரண்ட், உணவு விடுதிகள் வைத்து நடத்துவது, மேலும் கட்டிடத் தொழில், ஆர்கிடெக்சர் போன்ற தொழில், சிவில் இன்ஜினியரிங் போன்ற தொழில், மெட்டலர்ஜி, மெட்டல் வைத்து கனரக இயந்திரங்களை இயக்குவது, பூமி மூலம் வசதிகளை பெறுவது, பூமியை தோண்டுவது போன்ற விஷயங்கள், இந்த லேஅவுட் போட்டு பிளாட் போட்டு விற்பது, இது போன்ற இந்த பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் காரகத்துவம் செவ்வாய். பல தொழிற்களுக்கு பிரதானமான காரணமாக இந்த செவ்வாய் என்ற கிரகம் கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைய IAS, IPS ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நாம் இந்த எண்ணில் பிறந்தவர்களாக காணலாம். மேலும் இவர்களுக்கென்று ஒரு வைராக்கியம் உண்டு. இவர்கள் எடுத்த விஷயத்தை முடிப்பார்கள். இவர்களுக்கென்று ஒரு ஆளுமை உண்டு. தாங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து வெகு எளிதாக இறங்கி வர மாட்டார்கள். நாம் அவர்களிடம் சரணாகதி அடைந்து விட்டால் நமக்கு உதவுவதற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தாங்கள் இறங்கின விஷயத்தை முழுவதுமாக முடித்து முடிவில் வெற்றி அடைவார்கள். ஏராளமான இந்த காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள், வெடிகுண்டு செயலிழக்க செய்பவர்கள் எல்லாம் அதிகார தோரணையாக கம்பீரத்துடன் செயல்படக்கூடிய நபர்களாக நாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களை காணலாம். பொதுவாக 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் இறுதியில் வெற்றி என்பதை அடையாமல் அவர்கள் ஓயமாட்டார்கள். இப்போ நம்ம பார்த்த அவ்வளவுமே இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் பொழுது குழந்தைகளை பெற்றோர்கள் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றால்,
எவராலும் முடியாது, உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்து கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்கும். நெகட்டிவ் சிம்டம்ஸ், இந்த செவ்வாய் என்பது லக்னத்தில் நீசமடைந்திருந்தாலோ 12ஆம் இடத்தில் இருந்தாலோ ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் அசுப பலம் பெற்றிருந்தால் இந்த ப்ளஸ்ஸுக்கு நம்ம சொன்ன அந்த பாசிட்டிவ் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அவை அனைத்துமே வீண் கோபம், பிடிவாதம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறங்கி வராமல் அவ்வாறே நிற்பது, தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அல்லது படிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சண்டை போடுவது, இந்த சண்டையினால் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவது, சில நேரங்களில் இந்த சண்டையே வம்பு வழக்காக மாறி காவல்துறை, நீதித்துறை வரை சென்று ஏராளமான பொருள், நேரத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதனால் குடும்பத்தை பிரிந்து வாழ்வை இழந்து சில நேரங்களில் உடலில் பலவிதமான காயங்கள் ஏற்பட்டு அதற்காக சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு வாழ்வை சில நேரங்களில் ஒரு பெரும் பகுதியை தொலைத்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது நம்ம இவர்களுடைய மனதை சின்ன வயதிலேயே ஒரு பக்தி மார்க்கம், அவர்கள் சார்ந்த துறையில் மெடிடேஷன், யோகா போன்று நாம் இவர்களை திசை திருப்ப வேண்டும். மேலும் மஞ்சள் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு உண்டான ரத்தினத்தையோ அல்லது மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய புதனுக்கு உண்டான ரத்தினத்தையோ கொடுக்கும் பொழுது இந்த கோபம், பிடிவாதம் போன்ற சுபாவங்கள் குறைந்து ஆக்கப்பூர்வமான சுபாவங்கள் என்பது இவர்களுக்குள் ஊக்குவிக்கப்படும். அதை ஜாதகத்தை மையமாக வைத்துத்தான் நாம் இந்த விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும். அதாவது லக்னத்துக்குண்டான கிரக நிலைகளை லக்னத்துக்குண்டான கிரக நிலைகளை நாம் அலசி ஆராய்ந்த பிறகுதான் இந்த முடிவை எடுக்க முடியும். மேலும் இந்த 9ஆம் எண்ணுக்கு லக்கி கலராக சிவப்பு, அதாவது ரெட் என்ற கலரை தேர்வு செய்து கொள்ளலாம். பவளம் என்பதுதான் இதற்குண்டான ரத்தினம். இதனைத்தான் கோரல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுவது உண்டு. இந்த பவளத்தை அணிவதன் மூலம் நல்ல ஒரு தேஜஸ் உடலில் ஏற்படும். மேலும் பல அரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக அமையும். இதனால் இந்த பவளத்தை அணிந்து கொள்ளலாம். இந்த 9ஆம் எண் எனக்கு அனுகூலமாக இருக்கிறது என்றால் முதலில் தெற்கு என்ற திசை எனக்கு பெரிதாக கை கொடுக்கும். அதாவது சவுத் ஃபேஸிங், நாம் எடுக்கக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சவுத் ஃபேஸிங், அதில் சவுத் ஈஸ்டில் அந்த மெயின் டோர் இருப்பது போல் அமைத்து கொண்டால் நமக்கு அது ஃபேவரபிளாக அமையும். இந்த 9ஆம் எண்ணுக்கு நட்பு எண்களாக 1ஆம் எண் அல்லது 3ஆம் எண், இந்த 2 எண்களை எடுத்துக்கொள்ளலாம். தெற்கு என்பது, அதாவது சவுத் என்பது நமக்கு லக்கி டைரக்ஷன், லக்கி கலர் ரெட். 9ஆம் எண்ணில் பெயர் அமைக்கலாம். அதாவது 9, 27, 36, 45, 54 போன்ற எண்களில் பெயர் அமைக்கலாம். குறிப்பாக எனக்கு இந்த 9ஆம் எண் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜாதகத்தில் 3ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், மேஷ லக்னம் 3ஆம் இடத்தில் செவ்வாய், மேஷ லக்னம் 10ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம், 11ஆம் இடத்தில் சுபபலம். கடக சிம்ம லக்னங்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தால், அதே போல் விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சம், மகர லக்னத்திற்கு செவ்வாய் லாபாதிபதியாக வருகிறது. தனுர் லக்னத்துக்கும் மீன லக்னத்திற்கும் கூட செவ்வாய் அனுகூலமாக இருந்து 9ஆம் எண் பிறந்திருந்தால் இந்த 9ஆம் எண்ணில் நாம் பெயர்களை அமைத்து தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வியாபாரத்தில் நாம் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கும் கூட இந்த 9ஆம் எண்ணில் பெயரை அமைத்து நாம் நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம். இப்பொழுது இந்த 9ஆம் எண்ணுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் சொல்லியிருக்கிறேன், மைனஸ் பாயிண்ட்டும் சொல்லியிருக்கிறேன். பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கூர்மையாக கவனிக்கும் பொழுது ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் அதனை அதிகரித்து கொள்வதற்கும், மைனஸ் பாயிண்ட் இருந்தால் அதனை குறைத்து கொள்வதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று பல விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது குழந்தைகளோ அல்லது உங்களது குடும்பத்திலோ அல்லது உங்களது நட்பு வட்டாரத்திலோ 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள்
இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் நமது சேனலில் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.